வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே. கார்த்திகேயன், கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் முக்கிய தலைப்பு திருமண பொருத்தம் அப்படின்னு ஒவ்வொரு தலைப்பாக பார்த்துட்டு வரோம். இப்போ அடுத்து என்னதுன்னா, கால சர்ப்ப தோஷம் என்று ஒரு கதையை கட்டி கொண்டிருக்கிறார்கள். கால சர்ப்ப தோஷம் என்பது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதே இங்கே பிரச்சனையாக நிற்குது. முன்ன கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு எப்படி சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லணும். இப்போ மீன லக்கணம்னு ஒன்று எடுத்துக்குவோம். மீன லக்கணத்தில் ராகு, 7ல் கேது. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, இதில் கோள்கள் அனைத்தும் இருந்தால் இது காலசர்ப்ப தோஷம், கேதுவை நோக்கி போகிறது என்று இவர்கள் சொல்கிறார்கள். அடுத்தது என்னன்னா, மீனத்தில் கேது, மீன லக்கணமே வச்சுக்கோங்க, மீனத்தில் கேது, 7ல் ராகு, அப்போது இது காலசர்ப்ப யோகம் என்று சொல்கிறார்கள். அப்போ மேசம் முதல் சிம்மம் வரை இருக்கக்கூடிய இத்தனை வீடுகளில் கோள்கள் இருந்தால் அது காலசர்ப்ப யோகம் என்று சொல்கிறார்கள். அது ராகு நோக்கி போகிறது என்று சொல்கிறார்கள். முன்ன காலசர்ப்ப தோஷம் என்பதே வடிகட்டின பொய். அப்படி ஒரு தோஷம் என்பதே இல்லை. இந்த 60 ஆண்டுகளாக காலசர்ப்ப தோஷம் என்று கதையை கட்டி மனிதனை முட்டாளாக்கி மடையனாக்கி நம்ப வைத்து ஏமாற்று கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத உண்மை. ராகு கேது என்பதே கோள்களே அல்ல, அது கோள் கிடையாது. அது கிரகண புள்ளி, மாபெரும் நிழல், மாபெரும் இருட்டுன்னு தான் பேர். நார்த் நோட் அண்ட் சவுத் நோட், அவ்வளோதான். இதான் உண்மை. இது ஒரு கோள் அல்ல. இது கோள் அசம்ஷன் பண்ணதே தப்பு. இது ஒரு கிரகண புள்ளி. ராகுவும் கேதுவும் என்பது கோள்களாக வரையறுக்கக்கூடாது. இதான் உண்மை. கோள்களே இல்லாதப்ப அது கோள்களே, அது ஒரு நிழல், அது நிஜம் அல்ல. நிஜம் கண்ணுக்கு தெரிகிற கோள்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 7 கோள்களுக்கும் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து விட்டார்கள். ஆனால் ராகு கேது என்று ஒரு வெட்டுப்புள்ளி, ஒரு கிரகண புள்ளி, ஒரு மாபெரும் நிழல், மாபெரும் இருட்டு, அது ஒரு கோள் அல்ல. நாங்கள் தான் நார்த் நோடு சவுத் நோடு என்று கிரகண புள்ளியை நாங்கள் வானத்தில் ஜோதிடர்களாகிய நாங்கள் சுத்த விட்டு கொண்டிருக்கிறோம். ராகு கேது என்ற கோள்களே அல்ல. உனக்கு என்னடா தெரியும், உனக்கு நிலை என்னடா சொல்கிற, இத்தனை நாள் நாங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கிறோமே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நீங்கள் ஒன்றும் வேணாம், நீங்கள் ரிசர்ச் சென்டர் போய் கேளுங்க. இந்த இந்தியன் ரிசர்ச் சென்டர் போய் அந்த ராகு கேதுங்கிற கோள் அங்கே வானமண்டலத்தில் சுத்தன்னு கேளுங்க. கேட்டு நீங்கள் முடிவு பண்ணுவீங்க நான் சொல்கிறது சரியா இல்லையான்னு. அது நார்த் நோட் அண்ட் சவுத் நோட், அவ்வளோதான். இது ஒரு கிரகண புள்ளி தான். நிழல், கிரகண புள்ளின்னு சொல்ல கூட இல்லை, ஒரு நிழல். நிழல் தான், இருட்டு, அவ்வளோதான். இதுதான் ராகு கேது. அப்போ இருட்டு, அது ஒரு நிழல் கோளான அந்த ராகுவும் கேதுவும் எப்படி காலசர்ப்ப தோஷமாக உருவாக்க முடியும்? விம்சோத்திரி திசையில் நாங்கள் ஸ்தான பலமே அதுக்கு கிடையாது. ராகு கேதுக்கு 7 கோள்களுக்கு தான் ஷட்பலமும் ஸ்தான பலமும் நாங்கள் கொடுத்துருக்குற ஒழிஞ்சு ராகு கேதுக்கு கிடையாது. அதுக்கு பார்வையும் கிடையாது. பார்வை பலன் ராகு கேதுக்கு இருக்குது. அந்த பார்வையால் வந்து பொசுக்கி விடுவார் என்று சொல்லி நம்ப வைத்து முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்களே, இவர்களை நான் என்ன என்று சொல்வது? ஸ்தான பலமே நாங்கள் கொடுக்காதப்ப பார்வை எங்கிருந்து வருகிறது? இருட்டுக்கு பார்வை உண்டா? ராகு என்பது கும்மிருட்டு, கேது என்பது இருட்டு தான். இருட்டுக்கு எங்கே பார்வை, நிழலுக்கு எங்கே பார்வை? அதாவது இருட்டு நிழல், அதற்கு பார்வை இருக்கிறதானா? இல்லை. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, காலசர்ப்ப தோஷம் என்று சொல்கிறீர்கள் இல்லையா? அப்படின்னா அனைத்து கோள்களையும் அந்த கிரகண புள்ளி, வெட்டுப்புள்ளி மறைத்து விட்டது என்று சொல்ல வருகிறீர்களா? அனைத்து கிரக கோள்களையும் அந்த
கிரகண புள்ளி என்று சொல்லக்கூடிய, நிழல் என்று சொல்லக்கூடிய, மாபெரும் இருட்டு என்று சொல்லக்கூடிய அந்த ராகு கேது மறைத்து விட்டது என்று சொல்கிறீர்களா? இல்லை, இது நடக்குமா எங்கேயாவது? அப்போ அனைத்து கோள்களையும் ராகு கேது மறைத்து விட்டது என்றால் செயல்படவே முடியாது என்றுதான் அர்த்தம். அப்போ நீங்க என்ன சொல்றீங்க? காலசர்ப்ப தோஷம் என்பது, இப்போ நீங்க இந்த வாழமண்டல அத்தனை கோளும் இருக்குதுல்ல, அப்போ அத்தனை கோள்களையும் இந்த ஒரு புள்ளி மறைக்க முடியுமா? அந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய அந்த நிழல் அத்தனை கோள்களையும் மறைக்க முடியுமா? இருட்டாக்க முடியுமா? இதே பொய். இப்போ ஒன்றும்ல, வானம் மண்டலத்தில் அத்தனை கோள்களும் சுத்துது. அப்போ அந்த அத்தனை கோள்களையும் இருட்டாக்க முடியுமா? எங்கேயாவது நடக்குமா? அது ஒரு குறிப்பிட்ட இடத்தில், ஒரு குறிப்பிட்ட அந்த சவுத் நோடு நார்த் நோடு என்று சொல்லக்கூடிய அந்த கிரகங்கள் சுற்றும் பொழுது, ஒரு அதாவது எந்த கோள் வேணாலும் இருக்கலாம், அந்த கோள் இந்த கிரகண புள்ளியை நெருங்கும் பொழுது அப்பயே அந்த கோள்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. கிரகண புள்ளி நிழலை அந்த கோள் நெருங்கும் பொழுது, மாபெரும் நிழலை, மாபெரும் இருட்டு நெருங்கும் பொழுது அந்த கோள்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. அதே தான் கேதுவுக்கும். அப்படி இருக்கக்குள்ள அந்த மாபெரும் நிழல், அந்த மாபெரும் இருட்டு என்று சொல்லக்கூடிய இந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த ராகு கேது காலசர்ப்ப தோஷமாக எப்படி உருவாக்க முடியும்? அது காலசர்ப்ப தோஷமும் கிடையாது, அது கோளே கிடையாது. இல்லாத கோளுக்கு நாங்க சுத்த விட்டுட்டு இருக்கிறோம். விம்சோத்ரி தசை அங்கு நடைபெறுகிறது, சம்பவங்கள் நடைபெறுகிறது, ராகுவின் செயல்களும் கேதுவின் செயல்களும் நடைபெறுகிறது என்ற காரணத்துக்காக நாங்கள ஜோதிடர்களாக நாங்கள் வானமண்டலத்தில் சுத்த விட்டு இருக்கிறோம். இதான் உண்மை. இந்த வேலையை தான் நாங்க செய்யறோம். அங்க ராகுக்கு அது கோள் அல்ல, அது நிழலே, அது நிஜம் அல்ல. அது கோள்களாக உருவப்படுத்துறதே மிகப்பெரிய தவறு, அது மாபெரும் தவறு. அந்த காலசர்ப்ப தோஷம் என்பதே பொய், அது உண்மையே கிடையாது. அதுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா அனைத்தையும் தடை செஞ்சா உலக இயக்கமே நின்று முடியுமே, எதுவுமே செயல்பட முடியாது. அப்ப இது சரி என்று சொல்கிறீர்களா? கிடையாது, மாபெரும் தவறு. அந்த காலசர்ப்ப தோஷம், நாகதோஷம் என்று சொல்லி நீங்கள் மக்களை முட்டாளாக்கி மடைநாக்கி கொண்டிருக்கிறீர்களே, இது சரியா? கிடையவே கிடையாது. ஒன்று இல்லை, நிழல் அது நிஜம் அல்ல, அது நிழல். நிஜம் என்பது 7 கோள்களே, இது நிழல். நிஜம் நிழலுடன் சேருகிறது என்று தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அது கோளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதுதான் என் அபிப்பிராயம். ராகு கேது என்பதை ஒரு கோளாக உருவாக்கி கொள்ளக்கூடாது, அது ஒரு நிழல் தான் நீங்க எடுத்துக்கணும். அது நிஜம் அல்ல, ஒத்து வராது. அந்த காலத்தில் வேணாலும் போய் சொல்லி நம்ப வைத்து ஏமாற்றி கொண்டிருக்கலாம் நம்ம ஜோதிடர்கள். இன்று அப்படி அல்ல. ஜோதிடத்துக்கு என்று படிப்பு வந்துவிட்டது, நல்ல ஜோதிடர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த உண்மை. பொதுவாக 60 வருஷமாக அந்த பரிகாரம் சொல்லிக் கொண்டிருக்கிற ஜோதிடர்கள் காலசர்ப்ப தோஷம் அந்த செயல்படாது, அதே தப்பு. ஏன்? கோள்களுக்கு குணங்களை கொடுத்து விட்டோம், இயல்புகளை கொடுத்து விட்டோம், பாவங்களை கொடுத்து விட்டோம், விம்சோத்திரி திசையை கொடுத்து விட்டோம், ராசியின் குணங்களை கொடுத்து விட்டோம், பாவங்களின் குணங்களை கொடுத்து விட்டோம். இதுதான் உண்மை. இயல்புகளே 6 அறிவுள்ள மனிதனுக்கு தான் ஜோதிடம் பார்க்கிறோம், 5 அறிவுள்ள விலங்குகளுக்கு அல்ல. அப்ப அந்த 6 அறிவுள்ள மனிதன் குணங்கள் அடிப்படையில் இயங்குகிறான். 9 விதமான குணங்கள் பல்வேறு வகையில் வெளிப்படுத்துகிறான். இதான் உண்மை. குணங்களை ராகுவும் ஒரு குணங்களே, அது நிழல், அது குணங்கள் தான். அது ராகு கேது கோள்கள் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. நிழல் கோள்கள், நிழல் தான். நிழல் மாபெரும் இருட்டு என்ற ஒரு நிழல். இந்த நிழல், அதுக்கு தான் அந்த நிழலுக்குத்தான் பேரை வைத்திருப்பார்களே ஒழிஞ்சு அடையாளப்படுத்துவதற்காக. இந்த நிழலின் இயல்புகள் வேறு, அதுக்கு ராகு. இந்த நிழலின் இயல்புகள் கேது, இதுக்கு வேற வேற.
இவர்கள் நிழலை நிஜம் என்று நம்ப வைத்து பழி தீர்க்கக்கூடியவர்கள். இதான் உண்மை. வக்கரம், அதனால தான் ஆன்டி கிளாக் வைஸ். இங்கே அனைத்தும் நேர்மறை, இது எதிர்மறை. அப்போ எதிர்மறை, அதாவது ஒரு கோள் அந்த கிரகண புள்ளியை நெருங்கும் பொழுது நேர்மறையான இருக்க கோள் நேர்மறையாக செயல்படுமான்னு சிந்திங்க. ராகு கேது வச்சு இது கிரகண புள்ளி, இது ஒரு கிரகண புள்ளி. இந்த கிரகண புள்ளியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அந்த ஒரு கோள் அந்த நிழலுடன், ராகு என்ற நிழலுடன் சேரும் பொழுது, கேது என்ற நிழலுடன் சேரும் பொழுது அந்த நிழல் அப்ப எதிர்மறையாக செயல்படுமா? வக்கரம் என்பது எதிர்மறை செயல்பாடுகள். நேர்மறையாக செயல்படுமா? நேர்மறை என்பது அந்த 7 கோள்களும். எதிர்மறை, அதனால தான் நிழல் என்பது நேர்மறையாக செயல்பட முடியுமா? இருட்டு நேர்மறையாக செயல்பட முடியுமா? இது மாபெரும் இருட்டு ரெண்டும். அது நிழல். அதனால தான் எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறை விளைவுகளும் செயல்களும் எதிர்மறை விளைவுகள் தான் ஏற்படுத்தும் என்று சொல்வதற்குத்தான் இந்த நார்த் நோட் அண்ட் சவுத் நோட். இதான் உண்மை. ஆனால் நம்ம காலசர்ப்ப தோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம் என்று சொல்லி மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறோம், முடைனாக்கி கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. எதிர்மறை செயல்பாடுகளின் விளைவுகளே அந்த ராகுவும் கேதுவும் தான் உண்மை. நேர்மறை செயல்பாடுகள் இவர்களிடம் வராது. இதான் உண்மை. அதற்கு ஒரே உதாரணம், ஒன்றும் வேண்டாம். இந்த ராகு கேது வினோதம் எங்கெங்கே இருக்கிறதோ அங்கே கேது. முறை மாறிய ஏருக்கு மாறான செயல்பாடுகள், அதாவது சிஸ்டத்தை உடைக்கக்கூடிய செயல்பாடுகள் அத்தனையும் அங்கே ராகு வந்துடும். அப்போ அது எப்படி கிளாக் வைஸாக போக முடியும்? அந்த குணங்கள் தான் நாங்கள் சொல்கிறோம். இது நிழல் இந்த குணங்களை பிரதிபலிக்கிறதுங்கிறத எடுத்துக்கணும். அங்கே கோள்களாக இதை எடுத்துக்க முடியாதுங்கிறத உண்மை. ஒரு நிழல் இந்த குணங்களை, தீய குணங்களை பிரதிபலிக்கின்றன, அவ்வளவுதான். இதுதான் யதார்த்த உண்மை. இதை போய் காலசர்ப்ப தோஷம் அப்படிங்கிற சொல்றதெல்லாம் ஏற்றுக்க முடியாத ஒன்று. அப்படி ஒன்று இல்லை, அது பொய். அப்படி ஒன்றும் இல்லை. யாருமே பயப்படாதீங்க, அப்படி ஒன்றும் கிடையாது. ராகு இயல்புகள் வேறு, கேதுவின் இயல்புகள் வேறு. இவர்களோடு தீயவர்கள் சேருகிறார்களா, நல்லவர்கள் சேருகிறார்களா? தீய பாவத்தை செயல்படுத்துகிறார்களா, நல்ல பாவத்தை செயல்படுத்துகிறார்களா? அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. நிழல் ஒரு கோளுடன் இணையும் போது அந்த நிழல் என்ன பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் அந்த கணிப்பு. நேர்மறை இது எப்படி புரிய வைக்கிறதுன்னா, நேர்மறை எதிர்மறைன்னு நான் புரிய வைக்கிறேன். இதை ஏன் நான் எதிர்மறை கோள்கள் என்று சொல்லுகிறேன்? இப்போ சுக்கிரனே ராகுக்கு இங்கே எதுக்கு எடுக்க போறோம்? சுக்கிரன் எடுக்கும்போது சுக்கிரன் இயல்புகள் என்ன? கேது ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவோம். காதல், காமம், இன்பம், சுகம், மகிழ்ச்சி, திருமணம், கலஸ்திர ஸ்தான என்று அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன். அப்ப அந்த நிழல் என்ற கேதுவுடன் இணையும் போது, நிஜமல்ல நிழல், அப்போ சுக்கிரனின் இயல்புகளான அந்த திருமண என்ற பந்தத்தை விட்டுவிட்டு, அதாவது கேது என்பவன் உலக இயல்புகளோடு உலக வாழ்வியலோடு ஒத்து போக விடமாட்டான். இது நேர்மறையா? ஏங்க, நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு திருமணம் அவசியம், இன்பம் அவசியம், சுகம் அவசியம், சிரிப்பு அவசியம், இந்த சுக்கிரன். ஆனா இதை விட்டுவிட்டு அந்த கேது இந்த இயல்புகளை விட்டுவிட்டு நான் அதை வெறுத்து ஆன்மீகத்தை தேடுகிறேன், தூரத்தை தேடுகிறேன் என்று இந்த இயல்புகளை விட்டுவிட்டு அந்த கேது ஓடுகிறானே, இந்த இயல்புகள் முக்கியமா, இந்த இயல்புகள் முக்கியமா?
இல்லாத ஒன்றை என்னங்க இருப்பதாக நினைத்து கற்பனை செய்து இருக்கிறதை விட்டு இல்லாதை தேடுகிறானே, இது நேர்மறையா? இது நேர்மறை குணமா? அது இந்த கேதுக்கு இதை நாங்கள் குணங்களாக வரையறுத்து விட்டோம். இது நிழல். அங்கே நிஜம் என்ற அந்த சுக்கிரனை, நிழல் என்ற அந்த கோள் நிழலை நிஜம் என்று நம்ப வைத்து இந்த இயல்பிலிருந்து விட்டு அவனோட இயல்புக்கு கொண்டு போகிறது. இது நேர்மறை குணமா? சொல்லுங்க. சரி, அடுத்தது ராகு என்ற அந்த கோள். ராகு என்ற அந்த கோள் அது நிழல், அது மாபெரும் நிழல், மாபெரும் இருட்டுடன் சேரும் பொழுது அந்த சுக்கிரன் இயல்புகள் என்ன? இன்பம், சுகம், திருமணம், கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ராகுவுடன் 0 டிகிரியில் இணையும் போது சுக்கிரனின் இயல்புகளை இருட்டாக்க மாட்டானா? இயல்புகள், காரகங்கள், ஆதிபத்தியம் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரனுக்கு இருக்கிற காரகங்கள் அனைத்தும் அந்த ஒளியிழக்க செய்து அந்த தீய குணம். ராகு என்பவன் நயவஞ்சகனே, ஒன்றை பெரிதாக்கி காண்பிப்பான், காமத்தை மல்டிபிள் பண்ணுவான். தீய குணம். அதாவது அளவுடன் இருக்கும் காமம் வேறு, அளவற்ற காமம் என்பது வேறு. அந்த இயல்பு நிலையில் உள்ள அந்த சுக்கிரனை என்ன பண்ணுவான்? கெடுத்து விடுவான் அந்த ராகு. இயல்பான ஒரு சுக்கிரனை இயல்பற்ற நிலைக்கு தள்ளி அந்த சுக்கிரனை பாடாப்படுத்தி அந்த இன்பத்தை துன்பமாக மாற்றக்கூடியவன் ராகு. ராகு என்பவன் சாதாரணமான நயவஞ்சகன், சீட்டிங் பிளானட்டு, திருடன், ஃப்ராடுகளின் தலைவன். எதிர்மறை. நேர்மறை என்பது ஒளி பொருந்திய கோள்கள், எதிர்மறை என்ற கோள்கள் இருட்டு. இதை புரிஞ்சுக்கணும். நேர்மறை என்பது 7 கோள்களுக்கு அது ஒளி பொருந்தியது, அதற்கு ஒளிகளை கொடுத்திருக்கிறோம், முழு ஒளிகளை கொடுத்து விட்டோம். ஆனால் எதிர்மறை என்பது இருட்டு. இருட்டைத்தான் எதிர்மறை என்று சொல்கிறோம், நிழலைத்தான் எதிர்மறை என்று சொல்கிறோம், வெளிச்சத்தை எதிர்மறை என்று சொல்லவில்லை. அது வெளிச்சம், இது இருட்டு. நேர்மறை என்பது வெளிச்சம், முழு வெளிச்சம். எதிர்மறை என்பது இருட்டு. அந்த எதிர்மறை என்பது இருட்டை பிரதிபலிக்கிறதே அந்த நிழல் கோள்கள் என்று சொல்லக்கூடிய, அது கோள்கள் அல்லது நிழல் தான். நார்த் நோடு, சவுத் நோடு என்று சொல்லக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ராகுவும் கேது, இவனுடைய இயல்புகள் வேறு. இந்த இயல்புகள் தீய வழியில், அதாவது காமத்துக்கு இங்கே ஒளி ஏற்படுத்தி இருக்கிற சுக்கிரனுக்கு அந்த காமம் என்பது முறையாக நடைபெறுகிறது. அந்த இருட்டில் இருக்கிற சுக்கிரனுக்கு, அந்த நிழலில் இருக்கிற சுக்கிரனுக்கு அந்த காமம். இருட்டுக்கு என்னங்க தெரியும்? இருட்டுக்கு என்ன தெரியும்? நல்லது தெரியுமா, கெட்டது தெரியுமா, இன்பம் தெரியுமா, துன்பம் தெரியுமா? இருட்டு அந்த வெளிச்சத்தை, சுக்கிரன் கொடுக்கக்கூடிய வெளிச்சத்தை தடை செய்து இந்த நயவஞ்சகத்தை செயல்படுத்தக்கூடியவன் இந்த ராகு. அப்ப இருட்டு கண்ணுக்கு வெளிச்சம் தெரியாது. சுக்கிரனுக்கு இருளில் மாட்டிக்கொண்டுதான், அவனுக்கு வெளிச்சம் என்பது கண்ணுக்கே தெரியாது. இருட்டில் இருக்கிற சுக்கிரன் எப்படி வெளிச்சத்தை நோக்கி போக முடியும்? நேர்மறையை நோக்கி அவன் போக முடியுமா? நேர்மறையான செயல்பாடுகள் அழகாக நல்லபடியாக இன்பத்தை அனுபவிப்பது, எதிர்மறை செயல்பாடுகள் அந்த இன்பத்தை முறை தவறி தீய வழியில் அனுபவிக்க செய்வது இந்த ராகு. நேர்மறையும் எதிர்மறையும் தான், 2 தான். இதுதான் நான் இந்த பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த காலசர்ப்ப தோஷம் என்பதே பொய். இது குணங்களே, நிழலுக்கு கொடுக்கக்கூடிய குணங்கள். இது நிழல். நிழலை நிஜம் என்று நைப்பம் வைத்து பழி தீர்ப்பவன் இந்த 2 கோளும். இயல்புக்கு மாறிய, வழக்கத்திற்கு மாறான செயல்பாடுகளை உடையவர்கள் இந்த ராகுவும் கேதுவும். புரிஞ்சுங்க.
நான் இதனால தான் நான் பொய் பொய் பொய்ன்னு நான் பேசிட்டு உட்காந்துருக்கிறேன். வழக்கத்திற்கு மாறான, இயல்புக்கு மாறான, மரபுகளை மீறிய செயல்பாடுகளை உடையவர்கள். அதனால தான் ஆன்டி கிளாக் வாய்ஸ் வக்கிரம் என்று நாங்கள் கொடுத்து விட்டோம். இது எதிர்மறை செயல்பாடுகள் எனக்கு பேர் தான் வக்கரம். நேர்மறை செயல்பாடுகள் என்றது கிளாக் வாய்ஸ், எதிர்மறை செயல்பாடுகள் என்பது ஆன்டி கிளாக் வாய்ஸ். இதுக்கு பேர் வக்கரம். இயல்புக்கு மாறான அந்த வக்கரம் என்பது, அதனால தான் நம்ம சொல்றோம், ஒரு விதமான மாய தோற்றத்தை உருவாக்குவது பேரு வக்கரம். இது இயல்பு 7 கோள், இயல்புக்கு மாறானங்கிறது அந்த கிரகண புள்ளிகள், அவ்வளவுதான். இது காலசர்ப்ப தோஷம் என்பது பொய், வடிகட்டின பொய் என்பதை சொல்ல வந்திருக்கிறேன். ஜோதிட திருமண பொருத்தத்தில் உள்ள மாபெரும் பிரச்சனையை தான் அந்த காலசர்ப்ப தோஷம், காலச செயல்படாது, கோள்கள் செயல்படாது என்று சொல்வது வடிகட்டின முட்டாள்தனம், வடிகட்டின பொய். மக்களை முட்டாளாக்கி மடையனாக்கி ஏமாற்றி கொண்டிருக்கிற அந்த ஒன்றையனா படிக்காத ஜோதிடர்களுக்கு தான் இந்த பதிவு. பரிகாரம் சொல்லிக் கொண்டிருக்கிற ஜோதிடர்களுக்கு தான் இந்த பதிவு. முட்டாள்களுக்கு தான் இந்த பதிவு. நல்ல ஜோதிடர்கள் பல்வேறு இடத்தில் இருக்காங்க, அவர்களுக்கு கிடையாது. கோள்களின் இயல்புகள் வேறு, நிழல் கோள்களின் இயல்புகள் வேறு என்ற வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். இது கிரகண புள்ளி, அவ்வளவுதான். கிரகண புள்ளி தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு நாங்கள் சுத்த விட்டு உட்காந்துருக்கிறோம். இந்த உண்மை, அது கோள் கிடையாது. ராகு கேது என்ற கோள் வானமண்டலத்திலே இல்லை, அது ஒரு புள்ளி. இதைத்தான் நான் சொல்ல வந்திருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உடனுக்குடன் சென்று அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இன்னும் பல்வேறு விஷயங்களை நான் பேசத்தான் போகிறேன், நீங்க பார்க்க தான் போறீங்க. நன்றி.